நான் டெய்லியே கடவுள்கிட்ட பேசுவேன். எங்கள் பாட்டிக்கெல்லாம் ஏதாவது ஒரு தலைவலி வந்துருச்சு அப்படின்னா குடுகுடுன்னு போய் சாமி ரூமில் போய் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோ உண்டு. நான் தூத்துக்குடியில் இருந்ததுனால எங்களுக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் வந்து ரொம்ப ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. ஸோ ஐயோ பாட்டிக்கு தலைவலி சரியாயிடணுமே, ஏன் பாட்டி கஷ்டப்படுறா அப்படின்னு அப்பத்துலேருந்தே போய் நான் சாமிகிட்ட கேட்பேன். ரெண்டாவது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஜனார்தனர் ஃபோட்டோ உண்டு. ஸோ அந்த ஜனார்தனர் ஃபோட்டோக்கு கீழே ஒரு ஆழ்வார் பாசுரம் உண்டு. அந்த ஆழ்வார் பாசுரத்தையும் நான் எப்போவுமே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் நிகழும் அருங்க நாமும் கண்டேன், அந்த பாசுரத்தை வந்து டெய்லி நான் சின்னத்துலேருந்தே சொல்லுவேன். ஆனால் எங்கள் பாட்டி, எங்கள் குடும்பம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதங்களை வந்து படித்து அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பம். ஸோ எங்கள் பாட்டி டெய்லி எங்களெல்லாம் உட்காத்தி வச்சு அஷ்டலக்ஷ்மி ஸ்லோகத்தை சொல்லு, அந்த ஸ்லோகத்தை சொல்லி, இந்த ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி நான் தூத்துக்குடியில் வளர்ந்த காலத்திலேயே அங்கே பெருமாள் கோவிலில் ஒரு சித்தர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் சித்தர்னு எனக்கு தெரியாது. அப்போ அவர் வந்து நான் கோவிலில் பிரதட்சணம் பண்ணும்போது டைப்பிங் கிளாஸ் போவேன். அவர் வந்து ஒரு பெரிய ராகவேந்திரர் ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார். கோவிலில் யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் சுற்றினேன். வான்னு கூப்பிட்டார், போனேன். லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லு அப்படின்னார். எனக்கு தெரியாது அப்படின்னு. உட்காந்துக்கோ நான் சொல்லித்தரேன்னு சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் டேயும் போனேன். ஒரு 3வது நாள் போகும்போது அவர் என்கிட்ட கேட்டார், நான் யாருன்னு நீ ஏன் கேட்கவே இல்லை அப்படின்னார். எனக்கு கேட்கணுன்னு தோணவே இல்லை. அப்போ ஒரு விளக்கு ஒன்று வச்சுருந்தார் அந்த இடத்துல. அப்போ அவர் சொன்னார், நீ அந்த விளக்கை பார்த்துட்டே இருன்னு சொல்லிட்டு கண்ணை ஒரு பெரிய ராகவேந்திரர் ஃபோட்டோ கண்ணை மூடிட்டு ஜபிச்சு அவர் கையை அப்படி திரிச்சார். அந்த விளக்கு எரிஞ்சுது. நான் வந்து அப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு குரு. ஒரு ஸ்லோகத்தை உட்காத்தி வச்சு எனக்கு சொல்லி கொடுத்தார். அப்புறம் அவர் சொன்னார், நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், எனக்கு வந்து வேலை கிடைக்கல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சூசைட் பண்ணிக்க போகும்போது என்னை ஒரு கை பிடிச்சி இழுத்துது. திரும்பி பார்த்தேன், ராகவேந்திரர் சுவாமி. அவர் நீ ரிஷிகேஷ் போ, உனக்கு அங்கே தான் குரு இருக்காருன்னு சொன்னார். அப்படி நான் ரிஷிகேஷ் சைக்கிள்லேயே போயிருக்கார். அதனால் அவர் சைக்கிள் சாமியார்னு பேர் அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் ரிஷிகேஷில் போய் அவர். ஸோ அவருக்கு அடுத்தது நான் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு குரு அப்படி சொல்லணும், இந்த சித்தர்கள் இதில் நான் சொல்லணும் அப்படின்னா, எங்கள் பாட்டியோட வம்சத்தில் கோழியாளன் சுவாமின்னு இருக்கார். அவர் வந்து 95 வயசு. நான் அவரை பார்க்கும்போதே சின்ன வயசுலேயே நான் எப்போ போனாலுமே, அவரெல்லாம் ரொம்ப ஆச்சாரம், யாரையும் பார்க்க மாட்டார். அவர் என்னை மட்டும் கூப்பிட்டு விடுவார். கூப்பிட்டு விட்டு அவர் மடியில் நான் உட்காந்துக்கணும், குழந்தையாக இருக்க செய்வேன். அப்படி நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே எனக்கு ஒரு வழிகாட்டி இருந்துகிட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு பாம்பாட்டி சித்தர் கூட நான் இருந்திருக்கேன். இன்றைக்கி எனக்கு வழிகாட்டுறது என்னுடைய குரு.